சந்தோஷமாய் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிற காரியம், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்ம எதை பற்றி நம்ம வாழ்க்கையிலே துக்கப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நாட்கள் நீங்கள் கவனிக்கணும். எந்த ஒரு துக்கமானாலும் சந்தோஷமானாலும் நம்ம முன்னமே சொன்னது போல், தியானித்தது போல், நாட்கள் தான். எந்த ஒரு சந்தோஷமும் அது நீடிய சந்தோஷமாக இருக்காது மனுஷனுடைய வாழ்க்கையில். எந்த ஒரு துக்கமும் அது நீடிய துக்கமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஜெபத்தில் சொன்னது போல, நம்ம கர்த்தருக்குள்ளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அது துக்கமாக அது இருந்தாலும் சரி, அசல் நம்முடைய அந்த துக்கமானது சந்தோஷமாக மாறும். இந்த 20வது நீங்கள் வசனத்தை கவனிப்பார்களான, உலகமோ சந்தோஷப்படும். உலகம் சந்தோஷப்படும். இதோடைய அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை துக்கம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. ஆனால் உலகத்தானுடைய துக்கத்துக்கும் நம்முடைய துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமும் நம்முடைய துக்கத்திலே நிலைத்து இருந்தாலும் அது கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய செய்கைக்குள்ளாக, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக நம்ம நிலை நிற்கிறோம். ஆகையினால எத்தனை நம்மளுக்கு காரியங்கள் வந்தாலும், நம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் வந்தாலும், நான் சொல்லுவேன், அதிலே நாம் நிலைத்திருக்கணும். உலகமோ சந்தோஷப்படும். ஆனால் உலகத்தான் தன் துக்கத்தை மறைப்பதற்காக எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் கொண்டு போய் தன் துக்கத்தை மறைப்பான். உலகத்திலே வார்த்தையினாலே தன் துக்கத்தை மறைப்பான். உலக மதுபானங்களினாலே துக்கத்தை மறைப்பான். உலக போத வஸ்துகளினாலே தன்னுடைய துக்கத்தை மறைப்பான். அதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள உலகம் முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை துக்கம் வந்தாலும் சரி, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எது சந்தோஷம் நமக்கு தரும் என்று சொன்னால், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் தான் அது சந்தோஷமாக அது மாறும். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் ஒரு நாள் நீங்கள் பாருங்கள், சந்தோஷம் நமக்கு சந்தோஷமாக தெரியாது. ஆனால் ஒரு துக்கம் நன்மையான காரியமாக மாறுமானால் அதில் இருக்கிற சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சி ஒன்றுமே கொடுக்க முடியாது. அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் கர்த்தருடைய வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நமக்கு இருக்கிற துக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் அதை சந்தோஷமாக கர்த்தர் மாற பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. முன்னமே சொன்னது போல, உலகமோ சந்தோஷப்படும். நம்ம துக்கத்தை கண்டு, நம்முடைய துக்கத்திலே நிலை நிற்கிறத கண்டு, நம் துக்கத்தில் நம்முடைய தேவ பக்தியை கண்டு, நம்முடைய விசுவாசத்தை கண்டு உலகம் சந்தோஷப்படும், அல்லது உலகம் வேறு விதமாய் சந்தோஷப்படும். ஆனால் அந்த துக்கத்துக்கு முடிவு இருக்காது. நாம் துக்கத்திலே நிலைத்திருந்தாலும் சரி, அந்த துக்கமானது நம்ம விசுவாசத்தினாலும், நம்ம நம்பிக்கையினாலும், நம்ம பக்தியினாலும் அந்த துக்கங்கள் எல்லாம்
சந்தோஷமாக கர்த்தர் அவர் மாற பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு எதுதான் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குமானால் துக்கங்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த துக்கங்கள் மாறுகிற போது அதை காட்டிலும் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்ல, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. சீஷர்கள் படாத துக்கம் இல்லை. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா, சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களோ துக்கப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் காரியங்களை கவனிங்க. ஒரு நாளும் 12 சீஷர்களும் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இல்லை. அல்லேலூயா, சந்தோஷமாகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக அவர்கள் துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பசி நிறைந்த ஒரு வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனாலும் ஒவ்வொரு ஆத்துமா ரட்சிப்பிலும், ஒவ்வொருடைய ஜனங்கள் மனம் மாறுதலையும், ஒவ்வொரு வீடுடைய ரட்சிப்பிலும், ஒவ்வொரு தேசத்தினுடைய ரட்சிப்பிலும், நகரத்தினுடைய ரட்சிப்பிலும் அவர்கள் களி கூர்ந்தார்கள், அவர்கள் மகிழ்ந்தார்கள், அவர்கள் மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கு உலகத்தினுடைய காரியம் ஒரு ஒரு மகிழ்ச்சியாக அவருக்கு தெரியலை. அவர்களுடைய சந்தோஷம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல, ஒவ்வொருடைய ரட்சிப்பும் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறதும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் துக்கம் ஒன்றுமே அவருடைய எண்ணத்தில் ஏக்கத்தில் இருந்ததில்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், நாம் கர்த்தருக்குள்ளாக நம்முடைய இருதயம் நிறைந்திருக்குமானால் எந்த துக்கமும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்குள்ளாக நம்முடைய இருதயம் நிலைத்த, அவரே பெரியவர், அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நம்ம இருதயத்தில் வைப்போமானால் எந்த ஒரு பெரிய மனுஷனாலும், எந்த உலக சூழ்நிலையானாலும், எந்த தோல்வியானாலும் வெற்றியானாலும் நம்மை மாற்றவே முடியாது. ஏன் என்று சொல்லுவோமானால், பெரிய பொக்கிஷம் நமக்குள்ளாக அவர் இருந்தாரானால் இந்த சந்தோஷம் எல்லா துக்கத்தையும் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த சீஷர்களை நீங்கள் அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், பசி, பட்டினி வந்தாலும் இந்த ஆண்டவருக்காக ஒரு சிங்காசனத்தில் அவர் வைத்திருந்ததுனால எந்த ஒரு துக்கமோ அவர்களை ஆட்கொள்ளவே முடியாது. ஒரு 2 காரியம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். 1. 2வது, ஆண்டவரை நம்ம மாத்திரம் வச்சுட்டோம்னா நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அது சந்தோஷமாகவே தெரியும், அது மாறும். அல்லேலூயா. அவரை நம்ம முன்னாடி வச்சுட்டு, அவரை நம்ம இருதயத்தில் வச்சுட்டு, அவரை பெருசாக வச்சுட்டு, நம்ம எந்த சூழ்நிலையில் சரி, நம்ம பலனாலும் நம்ம ஆசீர்வாதம்னாலும் எந்த ஒரு காரியத்தும் பின்னால் வச்சு அவரை நாம் முன்னாடி வைப்போமானால் அவர் ஒருபோதும் நம்ம ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல. ஆமென். அந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் அவர் எடுத்து போடவே முடியாது. அந்த சமாதானத்தை ஒருவரும் எடுத்து போடவே முடியாது. மனுஷரை எதிர்பார்த்து, உலகத்தை எதிர்பார்த்து, அதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற சந்தோஷம் ஒரு நாள் நம்ம விட்டு விலகி போயிடும். ஆனாலும் கர்த்தருக்காக நாம் வைத்திருக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒருவரும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. ஆமென். ஒருவரும் அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. நீங்கள் வாசியுங்கள், யாபேசனுடைய காரியம் 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படி. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது
கரம் என்னோடு இருந்து உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணது நமக்கு தெரிந்த வசனம்தான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அவன் தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றேன் என்று சொல்லி அடையாளமாக யாபேஸ் என்று பெயரிடப்பட்டான். அவன் சகோதரர்களுக்குள்ளாக பின்னாட்களிலே கனம் பெற்றவனாக அவன் மாறினான். அந்த சகோதரர்களெல்லாம் பெறுகிற போது அந்த தாய் துக்கத்தோடு கூட பெறல. யாபேஸ் பெற்ற போது மாத்திரம் துக்கத்தோடு கூட அந்த தாய் பெற்றாள். நான் சொல்லுவேன், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நாம் நம்ம பிள்ளைகள் மேலே எத்தனை கோட்டை கட்டி இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வருகிற வரைக்கும், அவர்களுக்குள்ளாக உணர்வு வருகிற வரைக்கும் நம்ம நினைப்போம் தேவனுடைய சித்தம் கூட அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறவே முடியாது. அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாம் வரணும். இப்போ ஜானை குறித்து ஒரு திட்டம், என்ன திட்டம் அப்படின்னா, எப்படியாவது இந்த ஊழியத்தை நிலைநிறுத்தி இதை பெரிதாக்கணும். நான் என் சித்தம் நான் வச்சுருக்கிறேன். ஜோயிலை குறித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனாலும் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துருக்கலாம், எல்லாம் சேர்த்துருக்கலாம். ஆனால் என் சித்தம், என் திட்டம் அவனை குறித்து என்னென்னா, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து ஒரு அக்கௌண்ட்ஸ் எதையாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி, அதனால தான் +2 வரைக்கும் கேந்திர வித்யாலயாவில் படிக்க வச்சு முன்னே குறிக்கப்பட்டு, ஏன் நினப்பு, ஏன் நினப்பு, முன்னே குறிக்கப்பட்டு அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் என்று குறிக்கப்பட்டு எப்படியாவது ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேரணும். ஆனால் கேந்திர வித்யாலயாவில் +2 வரைக்கும் படிக்க வச்சு. அதேமாதிரி சித்தாவை குறித்து அநேக திட்டங்கள் இருக்கும். பிள்ளைகளை குறித்து நம்ம அநேக திட்டங்கள் வச்சுருக்கணும். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருள் செய்வார். பெற்றது தாயாக இருக்கலாம், திட்டமிடுறது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம். ஆனால் அவன் வேண்டிக் கொள்ளதை கர்த்தர் செய்தான். நம்ம பிள்ளைகளிடத்தில் ஒரு உணர்வு வருகிற வரைக்கும் இந்த காரியங்கள் நடக்கப் போவது இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர்களை அந்த தாகமுள்ளவர்கள் மேலே அந்த தாகம் அவர்களுக்கு இல்லைன்னு சொன்னால், உலகமே அவர்கள் மேலே பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. தாவீது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த கர்த்தருக்காக அவன் பக்தி வைராக்கியம் கொண்டான். அவனை சாமுவேல் அபிஷேகித்த நாள் முதல் கொண்டு நான் ராஜாவாவேன், நான் ராஜானாவேன் சொல்லுவேன். அவனை சவுல் வீட்டில் அந்த சவுல் அசுத்த ஆவி அவனை அடிக்கடி பிடிக்கிற போது அவன் இசை வாசிக்கிறவனாக சவுலிடத்தில் இருந்தான். தாவீது இசை வாசிக்கிற போதெல்லாம் சவுல் அந்த ஆவியிலிருந்து விடுபட்டான். அந்த அரண்மனையில் அவன் இருந்தான். ஒரு சாதாரண மேய்ப்பனாக அவன் பார்க்கப்பட்ட எல்லார் கண்களுக்காக, அவன் சகோதரர்களுக்கு முன்பாக, அவன் தகப்பனுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஆள் என்று தான் அவன் பார்க்கப்பட்டான். ஆனால் என்றைக்கு சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாளிலிருந்து தாவீது தன்னை ராஜாவாக பார்த்தான். ஆமென், அல்லேலூயா. ராஜாவாக பார்த்தான். சவுல் வீட்டிலே இருக்கிற போது சாதாரண மேய்ப்பனாக அவன் அங்கே கொண்டு போகப்பட்டான். அந்த சவுலுடைய அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து அவன் அழகு பார்க்கப்பட்டான். அந்த அமர்ந்தான், ரசித்தான். ஏனென்று சொன்னால், நான் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஒரு நாள் இந்த இடத்துல நான் உட்காருவேன், என் ஜனங்களுக்கு அதிபதியாக நாம் ஆடுகளுக்கு பின்னால் இருந்து என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதனால தான் பாருங்க,
ஒரு நாளும் அந்த அபிஷேகத்தை அவன் மட்டுப்படுத்தவே இல்லை. அவனுடைய அபிஷேகம் மட்டுமல்ல, சவுலுடைய அபிஷேகத்தை கூட அவன் மட்டுப்படுத்தலைங்க. எத்தனையோ முறை சவுளுடைய நிமித்தம் அவன் மலைகளிலே, காடுகளிலே, பள்ளத்தாக்கிலே உணவில்லாமல் அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சில முறை சவுல் தாவீதுக்கு முன்பாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் கை வைக்க மாட்டேன். ஆமே, ஆசை இருந்தது. சிங்காசனத்தில் நான் ஒரு நாள் ராஜாவாக மாறுவேன், எல்லாம் அந்த தரிசனம் இருந்தது. ஒரு நாளும் நான் சொல்லுவேன், அதை அவன் கர்த்தருடைய திட்டப்படியே அவன் பெற்றுக்கொண்டான். அவன் நினச்சான், இது அல்ல, நான் கொலை செய்த அல்ல, கர்த்தர் வேறு ஒரு மேன்மையாக காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார் என்பதை அவன் நம்பினான், அவன் வேண்டினான், அவன் காத்திருந்தான். சொல்லுவேன், அவர்களுக்கு ஒரு உணர்வு வரணும். அவன் வேண்டிக் கொண்ட போது அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென், அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டோம். நாம் என்னதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுவது. ஆமென். பிள்ளைகளுக்கு முன்பாக கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவது. இதை தவிர நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், அவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை, அவர்களுக்கு வைத்திருக்கிற உயர்வு, அவர்களுக்குள்ளாக உணர்வு வந்தாதான் அது நடக்கும். ஆமென். ஒருபோதும் நாமும் திட்டம் போடுறதுனா, நாமும் ஜெபம் பண்ணலாம். என் பிள்ளைகளை இப்படியா நடத்தணும் ஆண்டவரை குறித்து, என் பிள்ளை இப்படித்தான் மாறணும், என் பிள்ளை இப்படித்தான் வரணும், என் பிள்ளை இப்படித்தான் ஊழியம் செய்யணும், என் பிள்ளை இப்படித்தான் ஒரு அதிகாரியாக மாறணும். ஆனால் அந்த உணர்வு அவர்களுக்கு வருகிற வரைக்கும், இந்த உணர்வுக்காக, இந்த நாணத்துக்காக, இந்த ஆலோசனைக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணணுமே தவிர, இந்த உணர்வு அவர்களிடத்தில் வரலைன்னா நிச்சயமாக அவர்களால் இந்த இடத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, ஆமென். உணரணும். பெற்றோர்கள் நம்ம நல்லதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. நம்ம எதற்காக சொல்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம சொல்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெற்றோருக்கு அவன் எவ்வளோ பற்றவனாக இருந்தாலும் தரிசனமாக கொடுப்பார். ஆமென், தரிசனமாக கொடுப்பார். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தரிசனத்தை வைக்கிறவர் ஆண்டவர். தரிசனத்தை வைக்கிறவர் ஆண்டவர். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி, பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசி, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவார். ராஜாவாக விட்டு விலகின முதல் கொண்டு அழுது கொண்டு இருப்பார். ஐயோ, நான் அபிஷேகம் பண்ணனே, கர்த்தர் சொல்லி அபிஷேகம் பண்ணானே. அடிக்கடி அவர்களுடைய முடிவு சாமுவேலுக்கு முன்பாக வரும். சவுலுடைய முடிவும் யோனத்தானுடைய முடிவும் அடிக்கடி சாமுவேலுக்கு முன்பாக வந்து மிகவும் துக்கப்படுவார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக வருகிற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த திட்டங்களும் தீர்மானங்களும் அவர்களால் நிறைவேறும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு சிலராக இருந்தால் கூட ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவருடைய தாய் தகப்பனிடத்தில் தரிசனம் கொடுப்பார் ஆண்டவர். தரிசனத்தை கொடுப்பார். இந்த பிள்ளைகள் இப்படியா நடக்கணும், இந்த பிள்ளை இப்படியா இருக்கணும் அப்படின்னு தரிசனத்தை கொடுப்பார். அந்த தரிசனத்தை பிள்ளைகளிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது அவர்களுக்குள்ளாக அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகள், பொல்லாத தகப்பனாகி உலகத்து தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். பரமபிதா அநியாயம் செய்ய மாட்டார். அது சொல்லுவேன். அந்த உணர்வு நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். அந்த உணர்வு மாத்திரம் வந்துடுச்சுன்னா அவர்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஆமே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் வழியை நம்ம காட்டி விடுவோம். அதற்குண்டான வழி, சூழ்நிலைகள்,
அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறோம், இவர்கள் எப்படியாவது இதை சாதிக்கணும் என்பதற்காக பிள்ளைகள் நம்மளை தாமே வருத்தி ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி அதற்குண்டான காரியங்களை செய்து அவர்களை இடவசதி செய்து கொண்டு என்னவென்னா அவர்களை வரித்து கொண்டு செய்வார். ஆனால் அந்த உணர்வு மாத்திரம் அந்த பிள்ளைகளிடத்தில் வரலை என்று சொல்லுவோமானால் நான் சொல்லுவேன், இந்த தரிசனங்கள் நிலை நிற்காது. உணர்வு மாத்திரம் அடைஞ்சிட்டாங்கன்னா வெற்றி அவர்கள் மடியில் வந்து விடும். நீ என்னவாகணும்னா சரி, நான் பெரிய ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அந்த உணர்வு எனக்கு ஆசையாக இருக்குதில்ல, அவர்களுக்கு வந்துட்டான்னு வச்சுட்டிங்களேன், ஒருபோதும் அதை அவனை வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார். துக்கத்தோடு பெற்றவள் தாயா இருக்கலாம், துக்கத்தோடு பெற்றவள் தாயா இருக்கலாம். யாபேஸ் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனிடத்தில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பிள்ளைகள் எல்லாம், ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கும், இதில் சாதிப்பேன், இதை பண்ணுவேன். எங்கள் தகப்பனும் தாயை எங்களுக்கு நல்ல பாதையை தான் காட்டுறாங்க, நிச்சயமாக இதை நான் சாதிப்பேன், நிச்சயமாக இதில் வெற்றிப்படுவேன். நீங்கள் என்ன சொல்லுவேன், வீட்டில் படிக்கிறதுக்கு 2 வேளை சாப்பாடு இருந்தாலும் சரி, நல்ல உடை இல்லைனாலும் சரி, படிக்கிறதுக்கு நல்ல இடம் இல்லைனாலும் சரி, உணர்வு மாத்திரம் வந்துடுச்சுன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு ஒருவனாக முடியாது. அல்லேலூயா. ஆமென். சாதிக்கிறதை தடுப்பதற்கு முடியவே முடியாது. அதனால் இந்த நாள் முதல் கொண்டு பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அவர்களால் உணர்வுக்காக, நாணத்திற்காக கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் தேவைகளை, நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல உணவு உடுக்கணும், பிள்ளைகளுக்கு தகுந்த சூழ்நிலைகளை, படிக்கிற சூழ்நிலைகளை உருவாக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துடணும். இந்த எண்ணம் ஏக்க மாத்திரம் அல்ல, நான் சொல்லுவேன், நல்ல உணர்வை கொடுங்கன்னு பிள்ளைகளுக்காக பெற்றோராக நாம் செய்ய வேண்டிய கடமை, அவர்களுடைய தரிசனத்தை நாம் நிறைவேற்ற அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். யாபேஸ் ஜெபம் பண்ணுனா அவன் சகோதரர்களுக்குள்ளாக அவன் மேன்மை உள்ளவாக மாறினான். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தார். நான் சொல்லுவேன், துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அல்லேலூயா. துக்கத்தோடு கூட யாபேசை பெற்றான், துக்கத்தோடு கூட யாபேசை பெற்றான். இன்றைக்கும் நம்ம பிள்ளைகள் மூலமாக துக்கம். ஆமேன். ஒவ்வொரு நம்ம பிள்ளைகள் மூலமாக நமக்கு துக்கம் நிச்சயமாக இருக்கும். இவங்க என்னமோ முடியுமோ. சாமுவேல் பதறி கொண்டு இருக்கிறார். ஐயோ, எப்போ தாவீது எப்போ வந்து உட்காருவார், எப்போ கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும், எப்போ தேவனுடைய ஜனங்களுடைய திட்டம் நிறைவேறும், தேவன் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தம்னா எப்படி நிறைவேறும். நான் சொல்லுவேன், பெற்றோருடைய எண்ணமோ பிள்ளைகளுடைய எண்ணமோ ஒருமனப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், சொல்லுவேன், வெற்றியை தடுப்பதற்கு ஒருவரால முடியாது. என்ன ஒன்றா நடக்கலாம், எந்த சூழ்நிலை சாதகமானாலும் சரி, நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். நம்ம அந்த பிள்ளைகளுக்கு உணர்வு வந்துடணும். இந்த பிள்ளைகளுக்கு உணர்வு, 10ஆம் கிளாஸ் எக்ஸாமா நான் நல்லா படித்து பாஸ் பண்ணுவேன்னு உணர்வு வந்துடணும். எக்ஸாமா நான் நல்லா படித்து பாஸ் பண்ணுவேன், இந்த மார்க் எடுப்பேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடணும். அந்த உணர்வு மாத்திரம் அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தான். என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், வசதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நல்லது. நான் சொல்லுவேன், அந்த பிள்ளைகளிடத்தில் அந்த சூழ்நிலை உருவாகலனாலும், பிள்ளைகளிடத்தில் அந்த உணர்வு இல்லைன்னா, பிள்ளைகளுக்கு அந்த நல்ல ஒழுக்கம் இல்லைன்னா, அந்த பக்தி இல்லைன்னா, அந்த விசுவாசம் இல்லைன்னா, நான் சொல்லுவேன், அது வரவே வராது. இந்த
உணர்வை கர்த்தர் பிள்ளைகளை அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்காக செய்தான். அவன் சகோதரர்களை பெற்றுக்கொள்கிற போது துக்கத்தோடு கூட பெற்றுக்கொள்ளலை. யாபேஸை பெற்றுக்கொண்ட போது துக்கத்தோடு கூட பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் யாபேஸ் உணர்ந்து, யாபேஸ் தன்னை உணர்ந்து, தன் நிலையை உணர்ந்து, தான் துக்கத்தை உணர்ந்து, தன் தாய் தன் துக்கப்படுகிறவளாக என்னை பெற்றாள் என்பதை உணர்ந்து, யாபேஸ் உணர்ந்து அவன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணான். இன்னொரு காரியம் யாபேஸ் சொல்கிறானா, இதை நான் சொல்லிட்டு போகிறேன். தீங்கு என்னை துக்க என்று சொல்லி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா. இது தியானம் இல்லைனாலும் நான் அடிக்கடி நினைக்கிற காரியம், என்னை அருமையான ஜெபம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபத்தில் நம்ம துக்கம் நீங்கணும்னா, நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லணும், எனக்கு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு ஒன்று வேணாம் ஆண்டவரே, எனக்கு பெரிய பணம் வேணாம், பெரிய பெரிய காரியங்கள் எதுவும் வேணாம், பெரிய நான் நல்ல ஒரு 100 வருஷம் சுகத்தோடு பலத்தோடு கூட நான் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு வேணாம். நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம எது கொடுத்துருக்கிறாரோ தீங்கு நம்மை அணுகக்கூடாது. நம்முடைய ஜெபம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நம்ம இன்னொரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண, தீங்கு என்னை அணுகாதபடி. அல்லேலூயா. துக்கம் எங்கே சந்தோஷமாய் மாறினா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு. நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சிறுக சிறுக ஏதோ ஒன்று போடுறோம், சீட்டு போடுறோமோ சேர்த்து வைக்கிறோமோ, ஏதோ ஒன்று போட்டு சேர்த்து வைக்கிறோம். 6 லட்ச ரூபா நமக்கு உண்டாயிடுச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க போகிறோம். அதுக்கு முன்பாக நமக்கு ஒரு பலவீனம், நம்ம குடும்பத்தில் ஒரு பலவீனம், திடீர் ஒரு போராட்டம், வர முடியாத ஒரு வரக்கூடாத காரியம் வந்துடுச்சு. நான் சொல்லுவேன், அந்த 6 லட்சத்தை அங்கே கொண்டு நம்ம போட்டுருவோம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இதுதான் நீங்கள் இந்த நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது காரியம், நீ என்ன குறைச்சலில் இருந்தாலும் சரி, 2 வேளை சாப்பிட்டாலும் சரி, சின்ன இடத்துல இருந்தாலும் சரி, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு. அல்லேலூயா. தீங்கு என்னை அணுகாதபடிக்கு. இந்த எஸ்தரம்மா காரியத்தில் நான் நினைக்க சொல்ல, அதில் ஒரு மகன் இருக்கிறான், ஒரு 2 பேரக்குள்ளங்க இருக்கிறாங்க, ஒரு வீடு ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுத்துட்டாரு. நான் சொல்லுவேன், அந்த இடத்துல வந்து தங்கி எல்லாம் கும்பலாக இருந்தாங்களா, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு தெரியுங்களா? இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஆனால் யார் ஒத்து போக மாட்டேன்றாங்க, கர்த்தரே அறிவார். ஜெபம் கிடையாது வாழ்க்கையில், ஒரு தீர்மானம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் கிடையாது, ஜெபம் வாழ்க்கை கிடையாது, கர்த்தரோடு கூட நல்ல பயணிக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆண்டவரோடு கூட பயணிக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை சும்மா இருக்கவே விடாதுங்க. ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் ஒரு ஆலோசனையை வச்சுட்டாருன்னா, ஆண்டவர் நான் உள்ளத்தில், நம்ம பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு ஆலோசனையை வச்சுட்டாருன்னா, தாவீதுக்கு உள்ளுக்குள்ளே வச்சுட்டாருங்க. எந்த சூழ்நிலையும் இல்லை. மறுபடியும் சொல்ல, தகப்பன் சுத்தமாக காட்டவே இல்லை. 7-6 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறான். தாவீது நினைவிலே இல்லை சாமுவேலை வந்து நான் அபிஷேகம் பண்ணணுன்ற போது. சாமுவேலுக்கு சொல்றாரு, இன்னும் ஏதாவது ஆண்டவர் இதை ஒத்துக்கலை, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் பலசாலிகள், நல்ல பராக்கிரமசாலிகள், ஆண்டவர் ஒருவரையும் ஒற்றுக்கொள்ளலை, இன்னும் ஏதாவது பிள்ளைகள் உண்டா உனக்கு? ஆமாம், ஒருவன் இருக்கிறான். நான் சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் உள்ளத்தில் வச்சுட்டாரு, நம்ம துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும். காரணம் தீங்கு என்னை அணுகாதபடி. நீ எந்த குடிசையில் இருந்தாலும், எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி. நான் இந்த இடத்துல வந்தபோது நான் அடிக்கடி சொல்லுகிறது, இந்த இடத்துல வந்தபோது ஒன்றும் நமக்கு சாதகமாக இல்லை,
இந்த பஸ்ஸில் இந்த சின்ன பிள்ளைய அந்த பஸ்ஸில் ஏற்றி இதெல்லாம் உணரணும். இதை உணரணும். இப்படிலாம் நம்ம ஸ்கூல் போனோமே, இப்படிலாம் நம்ம படித்தோமே, நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போகக்கூடாது. இந்த ஸ்கூல் போகிற போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணுவோம். பஸ்ஸில் போனோம், கூட்டத்தில் போனோம். அங்கே வீராபுரத்தில் போய்ட்டு பஸ்ஸில் ஏறி அங்கே ஆவடியில் இறங்கணும், தனியாக இறங்கணும். நான் சொன்னேன், தீமை மாத்திரம் அணுகாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு ஏன் இன்றைக்கு நம்ம இருக்கிறோன்னா தீங்கு நம்மை அணுகாததுனால. அல்லேலூயா. நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா யாபேசுக்கு ஒரு உணர்வு வந்தது போல நமக்குள்ளாக ஒரு உணர்வு வரணும். அல்லேலூயா. நம்முடைய துக்கம் சந்தோஷம், உங்கள் துக்கமானாலும் சரி, பெற்றோர்களாக நம்ம துக்கமானாலும் சரி, இல்லை பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு துக்கம், அதுதான் துக்கப்படுறது நல்லது, புடமிடப்படுகிறது நல்லது, பிள்ளைகள் கஷ்டப்படுறது நல்லது. எந்த நிலமும் குத்தப்படாம, எந்த நிலமும் உழப்படாம அது விளைச்சலை கொடுக்காது. ஆமென். எந்த நிலமும் எந்த செடியும் வெட்டி விடாமல் நல்லா வளராது. நீங்கள் போக சொல்லப்பட்டு அங்கே பார்த்துட்டு போங்க, தொட்டியில் அந்த செம்பருத்தி செடி ஒன்று இருந்தது. அப்படியே சோர்ந்து போயிட்டு இலைகளெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் வெட்டி போட்டோம். இப்போ போய் பாருங்களேன், அது நல்லா அந்த இலையே மாத்திரமே நீங்கள் அவ்வளோ அழகாக இருங்க. புடமிடப்படாத, துக்கப்படாத, துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். வெக்கப்படுகிற காரியம் அல்ல. ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் தரிசனமாக கொடுத்துட்டா அதில் வெக்கப்படுறது இல்லை. துக்கப்படுங்க, நல்லது. அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவா. படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், நான் உடம்பை வணங்குறது கிடையாது, நான் சிந்தையை கொண்டு போய் வைக்கிறது கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஊழியன்னா கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு செய்யணும். நிச்சயமாக இந்த ஊழியத்தில் துக்கம், இன்றைக்கு நம்ம அநேக வருஷமாயிட்டு ஒரு சிலர் தான் இருக்கிறோம் துக்கம். ஆனால் துக்கம் பட்டு அதற்குண்டான பிரயாசப்பட்டனா நிச்சயமாய் துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். ரெண்டாவது காரியம், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு. ரொம்ப முக்கியம். நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காரியம், தீங்கு என்ன அணுகாதபடி. ஆண்டவர் இவ்வளோ குறைச்சல் இருந்தாலும் சரி, நீ கொஞ்சம் பணம் கையில் இருந்தாலும், இந்த 100 ரூபாய் பணம் கையில் வச்சுருந்தாலும் சரி, அதை போய்ட்டு அந்த 100 ரூபா போய் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு செலவு பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை தீங்கு, ஆமே, தீங்கு என்ன அணுகாதபடி. இந்த தீமை மாத்திரம் நம்மை அணுகாமல் இருந்ததுன்னா நம்ம துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றும். ஆமே. அதான் யாபேஸ் உணர்வடைந்து நாணம் அடைந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் நமக்காகவும், நம்ம பிள்ளைகளுக்காகவும், நம்ம நேசிக்கிறவர்களுக்காகவும், நம்ம சத்துருகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய காரியம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி தீமை என்னை அணுகாதபடிக்கு என்ற உணர்வு நமக்குள்ளாக வரணும். அந்த தீமை மாத்திரம் நம்மை அணுகலைன்னா நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். பெருசாக நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வேண்டாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆளாகணும், பெரிய லட்சமாக சம்பாதிக்கணும், அப்படியே கோட்டீஸ்வரர்களாக மாறணும், அப்படி தேவையில்லை. ஒரு சின்ன அவனுடைய காரியத்தை பார்த்து கொள்ளுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளா, ஒரு சிறிய வருமானம் உள்ள பிள்ளைகளா, அது போதும். ஆனால் தீமை மாத்திரம் உலகத்தான போல அல்லாமல், துக்கத்தை மறைக்க உலகத்தில் உள்ள அல்ல, குடிகளில் அல்ல, போத வஸ்துக்களில் அல்ல. நான் சொல்லுவேன், துக்கப்பட்டோம் அதில் நிலைத்திருந்து ஜெபம் பண்ணி உணர்வடைந்து தீமை நம்மை அணுகாமல், துக்கத்தில் கூட தீமை நம்மை அணுகலன்னு வச்சுங்களேன். ஒரு துக்கம் நமக்கு வருது, அது தீமை நம்மை அணுகலைன்னா அது சந்தோஷமாய் மாறும். ஆமே. ஒரு பலவீனம் வருது, சாதாரணம்தான், அது எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பலவீனத்தில் கூட தீமை நம்மை அணுகாதபடி, ஆண்டவரே இந்த பலவீனம் எனக்கு வந்திருக்கு, இந்த வியாதி வந்திருக்கிறது, தீமை வந்து என்னை அணுகக்கூடாது. இந்த வியாதி இருக்கட்டும், பரவாயில்ல, உங்கள் பலனை நான் நம்புகிறேன்,
ஆனால் அதில் தீமை வந்துடக்கூடாதாங்க. அதில் தீமை வரலைன்னா நான் சொல்லுவேன், உங்கள் பலவீனமும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் அடிக்கடி என் பலவீனத்தில் நான் சந்தோஷப்படுறது உண்டு. அல்லேலூயா. காலையில் என்னால் முடிந்த வரைக்கும் இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன், இப்போது ரொம்ப நாள் வாக்கிங் போகாமல் இருந்தேன். காலையில் எழுந்து இந்த வாக்கிங் போயிட்டு மறுபடியும் அந்த வீடுகளெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் எழுந்து பல கிலோமீட்டர் வேலை செய். நான் சொல்லுவேன், வேலையில் சொல்லுவேன், இந்த மார்ச் மாதம்லாம் தடுமாறி போகிறாங்க அநேகரில். நான் சொல்லுவேன், எந்த தடுமாற்றம் இல்லாமல் உண்மையாக எதையும் எதிர்பார்த்தில்லை. அதையும் சில பேர்லாம் இந்த வேலையில் இருந்தவங்க இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு திகைப்பாங்க. நான் அங்கே உட்காந்து அந்த ரகசியத்தை கண்டேன். என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பாமல் இல்லாமல் வருகிற வேலையில் அன்னன்னைக்கு முடித்து தள்ளிட்டேன்னு வச்சிங்களேன், இவன் வருவான், இவன் பார்ப்பான், இவன் ஏதாவது நம்ம ஆதாயம் தருவான் அப்படின்னு எதிர்பார்த்தா அது அப்படியே நின்றுடும். எவன் வந்தான்னா எவன் போனான்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னா. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், மார்ச்சில் நேற்றுக்கு எங்கள் ஆஃபீஸர், நான் எப்பவும் போல் 5:15 வந்துட்டேன். அவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, 8 மணிக்கு தான் போகணுன்ட்டு. என்னுடைய ரூமில் வந்தார். நான் எப்பவும் போல் 5:15 மணிக்கு, ரொம்ப சீக்கிரமாக 5:10க்கெலாம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஒன்று போயாச்சா அப்படின்னாரு. ஆமாம் சார் போயிட்டார் அவர் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். பார்த்தார், அங்கே பார்ப்பார், டேபிளை பார்ப்பார், உள்ளே நம்ம என்ன உள்ளே வந்தது அப்படின்னு பார்ப்பார். ஓகே அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இத்தனை பலவீனங்கள் உண்டு. எத்தனையோ முறை பிபி டெஸ்ட் எடுத்தது உண்டு. எத்தனையோ எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்களெலாம் ஒன்றும் இல்லைங்கன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எத்தனையோ முறையை டெஸ்ட்டு நான் எடுத்தது உண்டு. எத்தனையோ முறை நான் எல்லாம் டெஸ்ட் எடுத்தது. நான் சொல்லுவேன், தீமை என்னை அணுகாதபடி. அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்றைக்கி எனக்கு இருக்கிற பலவீனம் சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறது உண்டு, கர்த்தாவே இந்த அது சந்தோஷமாக மாறுது. பலவீனம் சந்தோஷமாக மாறுது. வியாதி சந்தோஷமாக மாறுது. வியாதி என்கிற துக்கம், குறைவு என்கிற துக்கம் சந்தோஷமாக மாறும். அதே போல் பிள்ளைகள் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். சோம்பேறித்தனமாக புத்தியில் சோம்பல் உள்ளவர்களாக இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லை. நீங்கள் ஏதோ படிப்புக்காக சபைக்கு வர மாட்டேன்றீங்க. அம்மா செத்து போயிட்டாங்க, நியூஸில் பார்க்குறீங்கல்ல, அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்க, அழுதுனே பிள்ளைங்க போய் எக்ஸாம் எழுதுது. அழுதுகிட்டே பிள்ளைகள் போய் எக்ஸாம். நான் சொல்லுவேன், நான் அப்போவே நான் மனசில் நினைப்பேன், நீ நல்லா வருவப்பா. ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக நீ நல்லா வருவ, நிச்சயமாக நல்லா வருவாங்க அவங்கள. ஆமென். நான் சொல்ல அப்படி ஒரு உணர்வு வரணும். இந்த பிள்ளைகளுக்கு உணர்வு வரணும், ஜோயலுக்கு உணர்வு வரணும், சித்தாவுக்கு உணர்வு வரணும், ஜான் கோல்டாவுக்கு உணர்வுகள் வரணும். நான் இதை சாதிப்பேன். இதுக்கு முன்பாக எத்தனை வெக்கம் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை குறைவுகள் வந்தாலும் சரி, நிச்சயமாக இதில் நான் வெற்றி பெறுவேன் என்ற தீர்மானம் பண்ணிட்டா. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். எத்தனை தீமை வந்தாலும் சரி, இன்னொன்று அழகாக ஜெபம் பண்ணா, தீங்கு என்னை அணுகாதபடி. ஆமென். தீங்கு என்னை அணுகக்கூடாது ஆண்டவரே. என் முயற்சியில் தீமை வரக்கூடாது, என் முயற்சியில் தீமை வரக்கூடாது, என் தரிசனத்தில் தீமை வரக்கூடாது, நான் போராடுகிற காரியத்திலே தீமை வரக்கூடாது, என் வெற்றியை நோக்கி என் பாதையில தீமை என்னை அணுகக்கூடாது. அதையும் சேர்த்து ஜெபம் பண்ணினா. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை, துக்கம் வேண்டிக் கொண்டதை, தரித்திரம் வேண்டிக் கொண்டதை, மதியினம் வேண்டிக் கொண்டதை, குறைவு உள்ளவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை. அதான் நீங்கள் வேதத்தெல்லாம் சில காரியங்கள் நீங்கள் கவனிக்கணும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோம், நம்ம கதறோம், நம்ம கண்ணீர் விடுறோம். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே எப்போ அவன் வேண்டிக் கொள்கிறானோ, ஆமென், எப்போ அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறானோ, எப்போ நான் சாதிப்பேன் அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறானோ,
அப்போ நிச்சயமாக அவன் ஜெயிப்பான். அவனுக்குள்ளே அந்த தீர்மானம் வரல, அவனுக்குள்ளே அந்த வெறி வரல, அவனுக்குள்ளே அந்த போராட்டம் வரல, நம்ம அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம அழுது அவன் மேன்மையானாலும் பெரிய சந்தோஷப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவன் தாழ்ந்து போனாலும் நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்குள்ளாம் உணர்வு, அவங்க வாழ்க்கை. நல்லா படித்தா நல்லா இருக்க போகிறான், இல்லை எங்கன்னா காயலாங்கல்ல குப்பை போறீங்கன்னு தெரிய போகிறாங்க, அவ்வளோதான். நல்லா படித்தா நல்லா உயர்ந்து வர போகிறாங்க. நம்ம வசதி வாய்ப்புகளை தேடி கொடுக்குறோம். இது படிச்சிடணும், இந்த சாப்பிடு, இதை பண்ணு, அது தேடி எல்லாமே வேலைக்கு தேடி கொடுக்குறோம். நம்மளாம் எஸ்எல்சி பாஸ் பண்ண யார் எந்த டியூஷன் நம்மளை அனுப்பிச்சாங்க? என்னெல்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி தரத்துக்கு ஆள் கிடையாது. நான்லாம் இந்த டிகிரி பாஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? புக்தியா, பக்தியா, அறிவா? எதுவுமே காரணம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. இந்த டிகிரியை சேர்ந்துட்டு நான் அரியர்ஸ் வச்சுதான் மறுபடியும் இதுக்கு ஃபீஸ் கட்டி நான் தான் பரீட்சை எழுதுங்கிற உணர்வு தான் என்னை பாஸ் பண்ண வச்சது. ஆமே, சத்தியத்தை சொல்கிறேன். மறுபடியும் ஃபீஸ் கட்டணும், மறுபடியும் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், மறுபடியும் அந்த ஃபீஸ் கட்டணும், மறுபடியும் நேரத்தை செலவழிக்கணும், ஃபீஸ் கட்டணும், மறுபடியும் புக்ஸ் அதெல்லாம் வாங்கணும், கொள்ளணும். இந்த உணர்வு எப்படியாவது ஒரு 40-45 மார்க் எடுத்து பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படித்தது தான் நான் பாஸ் ஆனது காரணம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எப்படியாவது இன்னொரு வாட்டி நான் ஃபெயில் எழுதக்கூடாது. இங்கிலீஷு சுத்தம் வராது, சுத்தம் கிராமர் தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஆனால் 40 நான் சொல்லணும், அது பெருமை எனக்கு. நீங்கள் ஒன்றா தப்பாக நினச்சிக்காதீங்க. 100-200 எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னேன் 48 மார்க் எடுத்துக்கலாம், எனக்கெல்லாம் பெரிய பெருமை. ஒன்று நீங்கள் கவனிங்க, அந்த 48 மார்க்கு தாங்க என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அந்த 48 மார்க் நான் எடுக்கலைன்னா என் வேலை ஸ்தலத்தில் இன்னும் எச்ச கிளாஸ் தான் நான் கழுவிருப்பேன். ஆமென். என் உத்தியோகம் மாறி இருக்காது, என் சேரு மாறி இருக்காது, என் வேலை மாறி இருக்காது, எதுவும் மாறி இருக்காது. ஆனால் எனக்குள்ளா ஒரு உணர்வை, எப்படியாவது இந்த எஸ்எல்சியை பாஸ் பண்ணம்பா, எஸ்எல்சியை பாஸ் பண்ணால் தான் கிளரிக்கல் எக்ஸாம் எழுத முடியும். ஆமென். அப்போ இந்த 48 மார்க்கு எடுத்த பாருங்க, இதுதாங்க இன்னைக்கு உயர்வு. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஒரு சப்ஜெக்டில் அந்த 48 மார்க்கு ஒரு மனுஷனை இப்படி கொண்டு வருமானால், நான் சொல்ல உண்மையா ஆண்டவரிடத்தை வேண்டிக் கொண்டு உணர்வை பெற்றனா உங்களை எங்கே கொண்டு போவோம் பாருங்கள், எங்கே கொண்டு போவோம். இதே கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் 12ஆம் கிளாஸ் படித்த சிபிஎஸ்சி சிலபஸ் படித்த பிள்ளைங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க தெரியுங்களா? படிக்கிறது மாத்திரமல்ல, உணர்வு. மார்க் எடுக்கிறது மாத்திரமல்ல, உணர்வு. வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் எப்படி வரும் அப்படின்னா, உணர்வு வருகிற போது வரும். ஆமென், அல்லேலூயா. வேண்டுதல் என்பது உணர்வு, நாணம், அபிஷேகம். ஆண்டவரே, அதை வேண்டிக் கொள்கிற போது, அந்த உணர்வு வருகிற போது நான் சொல்லுவேன், துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நான் கடந்து செல்கிறேன், நான் மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன். இந்த காரியம்தான், அந்த எப்படியாவது பாஸ் பண்ணணும் என்கிற அந்த உணர்வு வந்ததுனால 48 எடுத்த அந்த நீங்கள் இன்னொரு காரியம் கேட்டிங்கன்னா, அதை நான் பாஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு ஆர்டர் வந்தது கவர்மெண்ட்லேருந்து, இனி 10ஆம் கிளாஸுக்கெல்லாம் கிளரிக்கல் எக்ஸாமுக்கு கிடையாது, 12ஆம் கிளாஸ் தான் அப்படின்ட்டான். ஆமாம், 12ஆம் கிளாஸு. அப்போ அந்த 48 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணலன்னா நான் மறுபடியும் +2 எடுத்து பாஸ் பண்ணணும் அந்த எக்ஸாமுக்கு. அந்த இடத்துல நான் 48 மார்க் எடுத்து பாஸ் பண்ணதுனால தான் 12ஆம் கிளாஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கட் ஆஃப் வச்சாங்க. இப்படி முன்னாடிங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் போதும், இப்படி பின்னாடி 12ஆம் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த உணர்வு மாத்திரம் இல்லைன்னா நான் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவேன்றீங்க. 10ஆம் கிளாஸே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் எங்கே 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண போகிறேன் சொல்லுவேன்.
ஆண்டவர் மாத்திரம் நமக்குள்ளாய் ஒரு தரிசனத்தை வச்சிட்டாருன்னா, அந்த தரிசனத்துக்கு நேராக நான் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நான் முன்னேறணும், அந்த உணர்வு மாத்திரம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடுச்சுன்னா, ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைகளுக்காக கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு ஜெபம் பண்ணு, எல்லாரும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தாவே, அப்பா, யாபேசை துக்கத்தோடு கூட அவன் தாய் பெற்றான். அந்த துக்கத்தினுடைய சூழ்நிலையை உணர்ந்து யாபேஸ் ஜெபம் பண்ணினான். யாபேஸ் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே, ஒரு பெத்த தாயே என்னை சொல்லிட்டாலே, பெத்த தாயே என்னை துக்கம்னு சொல்லிட்டாலே, பெத்த தாயே என்னை துக்கத்தோடு கூட பெத்தேன்னு அவள் கஷ்டப்பட்டுட்டாலே, என் சூழ்நிலையை மாற்றுங்க. யாபேசனுடைய ஜபத்துக்கு காரணம், உணர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், தான் பெற்ற தாய் என்னை பார்த்து துக்கத்தோடு கூட பெற்றன்னு சொல்லி எனக்கு யாபேஸ்னு பேரை வச்சுட்டான். என் தாய் என் தாய் என் தாய் எனக்கு துக்கம்னு பேரை வச்சுட்டா. கர்த்தாவே, நான் உணர்ந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என் தாய் அழுகுறா எனக்காக, என் தகப்பன் அழுகுறாரு, எப்படியாவது நான் நல்லா இருக்கணும்னு என்றதுக்காக அழுகுறாங்க. அந்த தாயுடைய கண்ணீரையும் தகப்பனுடைய கண்ணீரையும் தரிசனத்தையும் நான் அவமாக்க மாட்டேன். ஆண்டவரே, எப்படியாவது எனக்குள்ளாக என் தேவன் வைத்த சித்தம், என் தேவன் என் தகப்பன் மூலமாக எனக்காக கொடுத்த தரிசனத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, அதற்குண்டான உணர்வை எங்களுக்கு கொடுங்க அப்பா, அதற்குண்டான உணர்வை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவர்கள் சாதிக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இல்லை ஆண்டவரே, நிச்சயமாக அவர்களால் முடியும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே சாப்பாடு, நல்ல உடை, நல்ல இடம், நல்ல பண வசதி, நல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ஆண்டவரே. எதனா படிப்புக்கு தேவைன்னா அதை நெட்டில் அந்த ப்ரௌஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு திறமை, எல்லா வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. எங்கள் கையில் நாங்கள் நினச்சா எங்கள் அறிவை நாணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. இந்த கிருபையை நாங்கள் வீணடிக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நாங்கள் வீணடிக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்கக்கூடாது ஆண்டவரே. இதை பயன்படுத்தி கொண்டு யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டினான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றினார். கர்த்தாவே, இதோ நாங்கள் எங்கள் துக்கத்திற்காக வேண்டுகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவர்கள் மூலமாய் மாற்றாண்டவர் மாற்றும். துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் மேன்மை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் கவனிங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 23, 24 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட துவங்கினார்கள். அல்லேலூயா. அவன் பெரிய பையன் வந்து கேட்கிறான், இப்போ நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களோட கூட எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஆனால் சொத்தை பிரிச்சுக்கிட்டு வேசி இடத்துல போய் செலவழித்து வந்துட்டு இருக்கிறான். அவனை குறித்து இவ்வளவு சந்தோஷமா, அவனை குறித்து இவ்வளவு சந்தோஷமா என்று அவன் மூத்த மகன் கேட்குறான். நான் சொல்லி, எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, எந்த துக்கம் உணர்வு அடைகிறதோ அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. உன்னை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்ல புள்ள,
நீ என்னோடு கூட இருக்கிறா, எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு, ஒன்றும் உனக்கு குறைவில்லை, நீ உணர்வுள்ளவனா இருக்கிறா, ஏற்கனவே உனக்கு மேன்மைகள் உணர்வுள்ள உனக்கு, உன்னை பற்றி, உன் வாழ்க்கையை பற்றி, உன் தகப்பனுடைய தரிசனத்தை பற்றி, உன் தகப்பனுடைய எண்ணத்தை ஏக்கத்தை பற்றி, கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை குறித்து, உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா. ஆனால் உணர்வற்று, புத்தி இல்லாத, அயோக்கியதனம் பண்ணி, நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கிற போது அதை கெடுத்துக் கொள்வது அயோக்கியத்தனம். நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிற போது தன்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே வேசிகளிடத்திலே செலவழிப்பதற்கு சமானம். உன் நல்ல வசதி வாய்ப்பு, நான் சொல்லுவேன், ஏதாவது நீங்கள் ஊழியத்தில் நீங்கள் போனீங்கன்னா உனக்கு மைக்கு கூட தரமாட்டாங்க. நீ உடன் ஊழியக்காரனா போனா ஒரு மைக்கு கூட உனக்கு தரமாட்டாங்க. ஒரு பாடல் பாட நீ முடியாது. நான் சொல்லுவேன், நம்ம ஜானுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உங்களை போல சபையாரை கொடுத்திருக்கிறார். ஒரு சபை, ஒரு கட்டிடம், தரிசனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் சொல்லுவேன், இதை பயன்படுத்தி கொள்ளாத சூழ்நிலை. அல்லேலூயா. சித்தாவுக்கு நல்ல டியூஷன், நல்ல சாப்பாடு, நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஜோயலுக்கு நல்ல சூழ்நிலை, நல்ல சாப்பாடு, தேவைகள் ஒன்றும் தடை இல்லை, எல்லாம் இருக்கும். நான் சொல்லுவேன், இன்றைக்கும் உங்கள் தகப்பன், உங்கள் தேவன் உங்கள் மேலே சந்தோஷமாக இல்லைன்னா, நான் சொல்லுவேன், உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வசதியை, உங்களுடைய வாய்ப்புகளை வேசி இடத்தில் செலவழிப்பதற்கு சமானம். ஆமே. அது அவங்க மாத்திரம் இல்லை, நமக்காக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், நமக்கு கொடுத்திருக்கிற சபை, நமக்கு கொடுத்திருக்கிற வசதிகள், வாய்ப்புகள் கர்த்தருக்காக பயன்படாமல் இருந்தால், நான் சொல்கிறேன், உலகத்திலே செலவழிக்கிறது சமானம். நீ என்னோட கூட இருக்கிறா, என் தரிசனத்தில் இருக்கிறா, என் சித்தத்தில் இருக்கிறா, தேவ திட்டத்தில் இருக்கிறா. நான் உன்னை குறித்து ஏற்கனவே சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு இருக்கிற கன்றுகளெல்லாம் உனக்குத்தானே. ஆமே. உன்னை குறித்து எனக்கு எந்த துக்கமும் இல்லைப்பா. அது ஒன்று வருதுப்பா துக்கம், அது ஒன்று வருது துக்கம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், முகமுகமாக நான் கடிந்து கொள்கிறேன். இனி நான் தைரியமாக நான் சொல்லுவேன். அதுதான் இன்றைக்கு செய்தி. ஜானை குறித்தும் சரி, சித்தாவை குறித்தும் சரி, ஜோயிலை குறித்தும் சரி, நம்ம பிள்ளைகளை குறித்தும் சரி, ஏசப்பா ஒரு நாள் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாக மாற்றுவார். அதை நம்புகிறோம். கர்த்தர் உணர்வை கொடுப்பார், நம்புகிறோம். வேறு ஒரு செய்திக்கு தான் நான் கொண்டு போனார் ஆண்டவர். ஆனாலும் இந்த செய்தி ஏற்கனவே சில காரியங்கள் நம்ம தியானம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, நிச்சயமாக நம்ம பிள்ளைகள், நம்ம தரிசனத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமே, ஆமே. அந்த பிள்ளை மேலே வச்ச தரிசனத்தை தகப்பன் கைவிடவே இல்லைங்க. எந்த துக்கமான சூழ்நிலையிலும் சரி, வேசியிடத்திலே தன்னுடையதை எல்லாம் செலவழித்தாலும் சரி, சந்தோஷத்தை இழந்து, போஜனத்தை இழந்து, மகிமையை இழந்து, கனத்தை இழந்து, உடையை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, தகப்பனுடைய எண்ணத்தை இழந்து, உணர்வில்லாமல் தேவனுடைய தரிசனத்தை இழந்து, பன்றிகளுடைய சேற்றிலே, பன்றிகளுடைய உணவிலே பிரியமாயிருந்தான். 10ஆம் கிளாஸ் ஒழுங்காக படித்தல்னா என்ன அர்த்தம்? பன்றியில் தவுட்டில் பிரியமாக இருக்கிறது சமானம். வசதி வாய்ப்புகள்லாம் எல்லாம் இருந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணலன்னா பன்றிகள் தவுட்டில் தின்ன போகிறீங்க. எல்லாம் ஊழிய வசதி வாய்ப்புகள் இருந்தெல்லாம் ஊழியம் செய்யலைன்னா என்ன தான் பண்ண போகிறீங்கன்னா பன்றி தவுட்டை தான் தின்ன ஆசையாக இருப்பீங்க. உங்களிடத்திலே வைத்திருக்கிற தரிசனம் முடியாது. உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த தகப்பனுடைய அன்பு, ஆசை, தகப்பனுடைய நல்ல நோக்கம், தேவன் வைத்திருக்கிற தரிசனம் உங்கள் மேலே நிறைவேறலை என்று சொல்லுவோமானால்
நான் சொல்லுவேன், உனக்கு பூரியும் சப்பாத்தியும் கிடைக்காது, பன்றி தின்ன தவுட்டு தான் உனக்கு கிடைக்கும். ஆமென். அதான் கிடைக்கும். தகப்பன் வைத்திருக்கிற தரிசனத்தை, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை உன்மேல இருந்து நீ தூக்கி போடுவாயானால், நான் சொல்லுவேன், நீ சாப்பிட போறது பன்றி தவுட்டை தான். அல்லேலூயா. நீ தீர்க்க தரிசனமாக வச்சுங்க. இருக்கிறது 4 புள்ளியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், 4 பிள்ளைகளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பனுடைய தரிசனத்தை உங்கள் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்க தேவன் உன் தகப்பனிடத்திலே தெரிவித்த திட்ட தீர்மானங்களை, அவர் உன்மேல் வைத்திருக்கிற விருப்பங்களை, வேக்கங்களை நீ வேசியிடத்திலே நீ செலவழிப்பாயானால் உன் நேரம், வசதி, வாய்ப்புகள், சொல்லுவேன், உனக்கு பூரி சப்பாத்தி பிரியாணி சிக்கன் 65 கிடைக்காது. என்ன தான் கிடைக்கும்? நீ 10th பாஸ் பண்ணனா உனக்கு என்ன மேன்மை? சொல்லுங்க தம்பி, உனக்கு 10th பாஸ் பண்ணா என்ன மேன்மை உனக்கு? தைரியமாக சொல்லுப்பா. அதே ஸ்கூலில் புது பேகு, புது ஷூ, புது யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு வேனில், சொல்லு, வேனில் ஸ்கூலுக்கு போவ. நீ ஃபெயில் ஆயிட்டா பன்றி தவுடு தின்றதுக்கு ஊரெல்லாம் காரி துப்போம் உன்னை பார்த்து. சரிதானே? சரிதானே? ஊரெல்லாம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? இவங்க தகப்பன் தாயும் கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சாங்க, இந்த பையன் ஒரு 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ண முடியாமல் டெபர் டெபர். என்ன தின்னுது? என்ன தின்னுது? பன்றி தவுட்டை தின்றுதுப்பா. தகப்பன் பூரி சுட்டு வச்சான், தகப்பன் பிரியாணி செஞ்சு வச்சான், தகப்பன் 65 செஞ்சு வச்சான். அதெல்லாம் விட்டுட்டு நேரத்தை வேசி இடத்துல போய் செலவழிச்சிட்டு, நேரத்தை வீணா செலவழிச்சிட்டு, சொன்னதை கேட்காம, தரிசனத்தை கேட்காம, தகப்பனுடைய எண்ணத்தை, ஏக்கத்தை கேட்காம, டெபர் ஷூ போட்டுன்னு, யூனிஃபார்ம் போட்டுன்னு, வேனில் உட்காந்துன்னு அழகாக போய் 11ஆம் கிளாஸ் படிக்க வேண்டியது பன்றி தீவிட்டு மெக்கானிக் செட்லையும் ரோட்லையும் குப்பை பொறுக்கிறதுல இருக்குது. பற்றி அது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நிச்சயமாக சொல்லுவாங்க. ஜானை பார்த்து சொல்லுவாங்க, ஜோயிலை பார்த்து சொல்லுவாங்க. தகப்பன் அவனுக்கு என்ன வசதி கொடுக்கல, கர்த்தர் என்ன வசதியை கொடுக்கல. அது ஊழியத்திற்காக ஒரு குடிசை கிடைக்குமா, ஒரு வாடகை இடம் கிடைக்குமா, அங்கே போய் ஆராதிக்கலாம், 4 ஆத்துமாவை சேர்க்கலாம், ஊழியம் நடத்தலாம் அப்படின்னு இருக்கும். எல்லாத்தையும் தகப்பன் தரிசனமாக கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் வேசிகளிடத்தில் பலத்தை செலவழிச்சிட்டு பன்றி தவுட்டில் தான் ஆசையாக இருக்குது. அல்லேலூயா. ஆமென். பன்றி தவுடு எவ்வளோ பெரிய மேன்மையாக உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ என்ன பண்ணுவார்? நீங்கள் 3 பேருடைய வாழ்க்கை நீ கர்த்தர் மாற்றுது. அல்ல நான் பேசலை, நான் சொல்லுவேன். என் மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, நீ குழந்தைங்க சும்மா திட்ட. நானா குழந்தைய திட்டேன்? குழந்தைய திட்டினா இங்கே வந்து உட்காந்தேன். இந்த பையன் வருவானா எனக்கு தெரியுமா? இந்த பிள்ளைங்களாவது வந்து உட்காந்துரும். நான் திட்டலைங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு உணர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன உணர்வு? நீ 10th பாஸ் பண்ணுவா. ஆமென். இல்லையா? பாஸ் பண்ணுவா. ஜோயல் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஜோயலுக்கு. அல்லேலூயா. அதுக்கேற்ற வசதி. ஜான் இந்த ஊழியத்தை எடுத்து கட்டுவா. ஆமென். அல்லேலூயா. வேசிகளிடத்தில் இருந்தாலும் எது சந்தோஷம் அப்படின்னா, தகப்பன் ஒரு நாளும் தள்ள மாட்டார். எப்போ நீ என் சித்தத்தில் இருக்கிற, ஒரு கொழுத்த கன்று தான் அவனுக்கு அடித்தேன், என்னுடைய எல்லா கன்றும் உனக்கு தானே. என் சித்தத்தில் இருக்கிற, என் தரிசனத்தில் இருக்கிற, நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற, தேவனுடைய தரிசனத்தில் இருக்கிற, தேவன் தரிசனமாய் பெற்றோருக்கு கொடுத்த தரிசனத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்றைக்கும் ஒரு ஆசீர்வாத குறைச்சல் அவர்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. தகப்பனுக்கு உரியதெல்லாம் அவர்களுக்கு தான். ஆமென்.
ஆவிக்குரிய தகப்பனுக்கு உரியதான் அவர்களுக்கு தான் சொல்கிறாரு. ஏப்பா நீ சந்தோஷம், அதுதான் துக்கம், அதுதான் துக்கம். என்கிட்டேருந்து பிரித்து எடுத்துட்டு போய் நேரத்தை, வசதியை, வாய்ப்பை வேசிகள் இடத்துல செலவழித்து பன்றி தின்ற தவுட்டில் அது அப்படியே மோகமாக இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் வந்திருக்குது அந்த துக்கம், அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு துக்கமானவர்களாக இருக்கலாம், உணர்வில்லாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே ஒரு தரிசனத்தை வைக்கிறார். நான் சொல்லுவேன், நம்ம மூலியமா நம்ம ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேலையில் கேட்கிறார், மகனை எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ஆமென். இந்த புள்ள உயர்ந்திருந்தனா யாருக்கு சந்தோஷம்? ஏன்? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அந்த புள்ள உயர்ந்திருந்ததுன்னா யாருக்கு சந்தோஷம்? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், அவரை நீ நல்லா வாழ்ந்தனா அவருக்கு சந்தோஷம். ஆமென். ஆனால் நீ வந்து ஆண்டு எல்லாம் உனக்குடையதாக இருக்குதுப்பா, அதை உண்ட வரான், பன்றி பின்னாடி போயிட்டோம், வேசி பின்னாடி போயிட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டு வரான், அவனை குறித்து சந்தோஷம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்ம உணர்வில்லாத இருதயத்தை உணர்வடைய செய்து நம்முளமாய் கர்த்தருடைய நம்ம துக்கத்தெல்லாம் கர்த்தர் சந்தோஷத்தாய் மாற்றி தேவனும் நம்ம வைத்திருக்கிற திட்டத்தை அவர் உள்ளம் நம்ம மூலமாய் சந்தோஷப்படும். ஆமென். அவர் மாத்திரம் நம்ம குறித்து ஒரு சந்தோஷம் உண்டாகுமானால் நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை போல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப், ஒரு மேன்மையான லைஃப், ஒரு கனமான லைஃப், ஒரு பரிசுத்தமான லைஃப், ஒரு சமாதானமான லைஃப் சொல்லுவேன் யாருக்கும் இருக்காதுங்க. ஆமென். உலகத்தில் எத்தனை கோட்டீஸ்வரம் கோடியை வச்சுருந்தாலும் அவனுக்கெல்லாம் பரலோகம் இல்லை. ஆமென். உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தின் கூடிய சுதந்திரம். நீ என்ன சின்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்களும் நானும் போகிறது பரலோகம். அல்லேலூயா. ஆமென். உலகம் எத்தனை குடி கூத்து கும்மாலும் கோட்டீஸ்வரன் கப்பலில் படுத்து எழுந்தாலும் சரி, அவனுக்கு பரலோகம் இல்லை, இந்த பூமி தான் அவனுக்கு சொந்தம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய கர்த்தருடைய தரிசனத்தை உணர்ந்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய தரிசனத்தை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற பிள்ளைகளுக்கு நீடிய வாழ்வு உண்டு. அல்லேலூயா. உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் போதும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 92வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். இன்னும் ஒரு தியானம் உண்டு, நாம் அதை தியானிக்கிறோம். உமது வேதம் எனது மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், உமது வேதம் எனது மனம் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஆமென். உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால். ஆமென். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வசனம், தேவனுடைய போதனை, இல்லை நான் சொல்லுவேன் உம்முடைய வேதம். இன்றைக்கி நம்ம எதை தியானம் பண்ணோம்? இன்றைக்கி எதை நம்ம தியானம் பண்ணோம்? கர்த்தருடைய வேதம். ஆமென். கர்த்தருடைய வசனம். அது வாசிங்க ஒரு முறை கூட. 119வது சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுங்க, இப்போ இந்த வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லை துக்கமாக இருக்குதா? சொல்லுங்க. எப்போ சொல்லுப்பா, இது இப்போ இந்த வசனம் உனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குதா துக்கமாக இருக்கா? மன மகிழ்ச்சியாக இராமல் இருந்தால் உன் துக்கத்திலே நீ அழிந்து போயிடுவான். இதை கேட்டு இந்த வசனத்தை எடுத்து மகிழ்ச்சியாக கொண்டு போய் உன் உணர்வை நீ பெற்றுக்கொண்டாயானால் நல்லா இருப்பான். உன் வேதம்
எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லைன்னு வச்சுங்களேன், உன் துக்கத்திலே நீ அழிந்து போயிடுவா. ஆமே. கர்த்தருடைய வசனம் இதை எடுத்துக்கணும், செயல்படுத்தணும். உன் வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் என்னதான் ஆயிருப்பா? துக்கத்திலேயே பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பா, பண்ணி தவிட்டிலே போட்டுருப்பா. ஆனால் இன்னைக்கு இந்த வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்ததுனாலே என் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. அல்லேலூயா. என் துக்கம் சந்தோஷமாய் மாறு, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படியாக. ஏன்னா ஜான் ஜோயல் சித்தா சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்மளை சொல்லலையே அப்படின்னு நினைக்காதப்பா, உனக்கும் தான் சேர்த்து இதெல்லாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அவருடைய வழிகளை நான் பார்ப்பேன். நம்முடைய வழிகளை கர்த்தர் நோக்குகிறார், நம்முடைய மாற்றங்களை கர்த்தர் நோக்குகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனம் நமக்கு மனமகிழ்ச்சியாய் மாறி, ஒரு வசனம் மனமகிழ்ச்சியாய் மாறினா தான் நம்ம அதுக்கு ஒப்பு கொடுப்போம், இல்லைங்களா? சொல்லுவேன். இன்னைக்கு நீங்கள் நினைக்கணும், இது எனக்காக ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் என்னை உணர்த்தினார், இந்த வசனம் எனக்காக அப்படின்னா நான் சொல்லுவேன், பிள்ளைகளாக நீங்களும் துக்கத்தில் அழியாமல் இருப்பீங்க. உங்களை பெத்த கடமைக்கு நாங்களும் துக்கத்தில் அழியாமல் இருப்போம். நம்மளெல்லாம் பெத்த கடமைக்கு ஆண்டவரும் துக்கத்தில் இல்லாமல் இருப்பார். இன்னும் ஒரு சிலுவை இல்லாமல் இருக்கும். ஆமென். கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவருக்குள்ளாக. ஆண்டவரே, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் வேத வசனம் மாத்திரம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லைன்னா எங்கள் துக்கத்திலே நாங்கள் அழிந்திருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வசனம் எங்களை உணர்வடைய செய்தது. ஆண்டவரே, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் தரிசனத்தை, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆனால் நீங்கள் உணர்வடையணும் பிள்ளைகளே. கர்த்தருடைய பிள்ளையே நீங்களும் நானும் உணர்வடையணும். அவர் வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு வசனம் மனமகிழ்ச்சியாக மாறட்டும். உன்னால் முடியும். உன் துக்கம் சந்தோஷமாய் உன்னால் மாற்ற முடியும். உன் சூழ்நிலையை சந்தோஷமாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். உன் சூழ்நிலையை வெற்றியாய் மாற்றிக்கொள்ள முடியும். உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வசனம் உன்னோடு கூட இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்கிறது. தேவன் நீ திரும்பி வருகிற போது நான் சொல்லுவேன், உன் துக்கங்களை எல்லாம், உன்னை பற்றி இத்தனை நாள் அந்த புள்ள எங்கே போச்சோ, அது எங்கே இருக்குதோ என்று துக்கப்பட்டிருந்த தகப்பன், நீ திரும்பி வருகிற போது, நீ பன்றியை விட்டு எழுந்து வருகிற போது, நீ வேசியை விட்டு எழும்பி வருகிற போது, உன் நல்ல நேரத்தெல்லாம் வீணாக செலவழிச்சிட்டோம், உணர்வுகளெல்லாம் வீணாக செலவழிச்சிட்டு நீ உணர்வடைந்தாயானால் நீ சாதிப்பது நிச்சயம். நீ உணர்வடைந்தால் ஆனால் உன்னை குறித்த துக்கம் பெற்றோருக்கும் நம்மை குறித்த துக்கம் ஆண்டவருக்கும் ஒரு நாள் இருக்காது. ஏன் ஆண்டவர் துக்கப்பட்டார்? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் துக்கப்பட்டு கொண்டு என் ஆத்மா பாவத்துக்காக என் ஆத்மாவின் பலியை உங்களுக்காக கொடுக்கணுமான்னு துக்கப்பட்டு இயேசுவை அனுப்பினார். அவர் துக்கப்பட்டார். நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிற உங்களுக்கு
நிச்சயமாக உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்தை விட்டு போகாத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகளை உணராமல் இருக்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கேவலம் சோம்பேறித்தனத்தினால கேவலமாக மனுஷனுக்காக வெக்கப்படுற யார் அந்த மனுஷன்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு நாளை போக மனுஷன். அவன் முன்னாடி நம்ம மேன்மையாக இருக்கணுக்காக கர்த்தரை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டுமா? அது சொல்ல நம்ம எல்லா காரியத்திலும் ஆண்டவர் சந்தோஷப்படணும். உன்னை பெற்ற தகப்பன் சந்தோஷப்படணும். அல்ல வேறு என்ன? பிள்ளைகளிடத்துலேருந்து வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க பெற்றோர்கள்? நீங்கள் சம்பாரித்து போடுங்கன்னு கேட்குறாங்களா? நல்ல புடவை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்களா? எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு பெற்றோர்கள் யாருன்னா உங்ககிட்ட கேட்குறாங்களா? நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக அவர்கள் துக்கப்படுகிறார்கள். நீங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்பதற்காக. எப்படி பரலோக தகப்பன் அவருடைய சொந்த குமாரனை துக்கப்படுத்தி நம்மை சந்தோஷமாய் மாற்றினாரோ, அதே போல் நம்ம பெற்றோர்கள் நமக்காக நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் உணர்வடைந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை பெற்றவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்மை பெற்ற ஆண்டவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்குற துக்கம்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, மாறட்டும். ஒரு நாளும் சோம்பல்தனமாக இருக்கக்கூடாதப்பா, உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா. எங்கள் சந்தோஷம் எங்கே இருக்குது? எங்கள் உணர்வில் இருக்குது. ஆண்டவரே, தாய் யாபேசை துக்கத்தோடு கூட பெற்றேன் என்று விட்டுட்டு போயிட்டா. யாபேஸ் உணர்வடைந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து, என் தாய் என்ன துக்கம் சொல்கிறாப்பா, என் தாய் ஒருவரும் சொல்லக்கூடாத தாய் என்ன துக்கம் சொல்கிறாப்பா, நான் உணர்வடைகிறேன் ஆண்டவரே, நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, நான் உயர்வேன் ஆண்டவரே, நான் உமக்கும் என் பெற்றோருக்கும் எனக்கும் மேன்மையை கொண்டு வருவேன். உங்கள் நாம மேன்மை என்னில் உயர்வில் அடங்கி இருக்கிறபடினாலே தகப்பனே, என் மூலமாய் எனக்குள்ள துக்கம், என் மூலமாய் என் பெற்றோருக்குள்ள துக்கம், எங்கள் மூலமாய் பரமபிதாவுக்கும் கர்த்தருக்கும் உள்ள துக்கம் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு உணர்வை கொடுத்துருங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுத்துருங்கப்பா. எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்துருங்க ஆண்டவரே. நாங்கள் வேசியிடத்தில் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை படுக்க, வேசினா சோம்பேறித்தனம் படுக்க, நல்ல மூளை இருந்து, வசதி வாய்ப்பு இருந்து, கண் இருந்து, வாய் இருந்து, கால் இருந்து, கை இருந்து, சாதிப்பதற்கு புத்தி இல்லாமல், சாதிப்பதற்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறது வேசியிடத்தில் இருக்கிறதுக்கு சமானம். பன்றியினுடைய போஜனத்தை தின்கத்திற்கு இருக்கிறது சமானம். ஆண்டவரே, எங்கள் வேசியின் படுக்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பன்றியின் போஜனம் வேண்டாம். மகிமையான மன்னாவினால் எங்களை மாற்றும். உம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வருகிற நாட்களை உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு மன மகிழ்ச்சி இல்லைன்னா எங்கள் துக்கத்திலே நாங்கள் அழிந்து போயிருப்போம். இந்த வசனம் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் தந்து, உணர்வை தந்து, என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்கிற யாபேசின் உணர்வை எங்களுக்குள்ளாக வைங்க. மாத்திரமல்ல, இதை சாதிப்பதற்கு தீமை எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளாண்டவர். தீமை எங்களை அணுகாதபடி உங்கள் கரம் எங்களோட கூட இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் சாதிப்பதற்குண்டான பலன் அவர்களுக்குள்ளாய் உண்டாகும். அசுத்தமான தீமைகளை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. அசுத்தமான தீமைகள் எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது. நண்பர்கள் மேற்கொள்ளக்கூடாது. சூழ்நிலைகள் மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய எண்ணம் ஏக்கம் மாத்திரம், உம்முடைய தரிசனம் மாத்திரம் எங்களை மேற்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. தீமை மேற்கொள்ளாதபடி, பலவீனம் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, தீமை மேற்கொள்ளாதபடி உங்கள் கரத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்க.
தரிசனங்களை நிறைவேற்றி கொள்ளுங்க. ஒரு தீமையை இம்மட்டும் எங்களை அணுகாமல் காத்தீங்க. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலன் தந்தீங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளிடத்தில், எங்களிடத்தில், உம்மை நேசிக்கிற இடத்துல, உம்மை விசுவாசிக்கிற இடத்துல கொஞ்சமாக இருந்தாலும் அந்த பணம் மாத்திரம் மருந்துக்கு செலவழிக்க வேண்டாம் ஆண்டவரே. கஷ்டம் வேண்டாம், குடிசையில் இருந்தாலும் கடன் வேண்டாம், வட்டி வேண்டாம் ஆண்டவரே. தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. கொஞ்சம் எனக்கு பெரிய புத்தி இல்லைனாலும் தோல்வி என்கிற தீமை என்னை அணுகாதபடிக்கு வெற்றி என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. வெற்றி என்னை ஆட்கொள்ளணும். நியூஸ் பேப்பரில் பேரவள அளவுக்கு வெற்றி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை சார்ந்தவர்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு, என்னை சார்ந்தவர்கள் துக்கம், என் நிமித்தம் இருக்கும் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட வெற்றி எங்களுக்கு கொடுத்துருங்க. துதியும் கனமும் மகிமை என் வாழ்க்கையில் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனால் இரக்கமும் கிருபையும் தயவும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த வசனம் மனமகிழ்ச்சியாமல் இராமல் இருந்தால் எங்கள் துக்கத்தில் நாங்கள் இருந்திருப்போம். இன்றைக்கு அது மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடினாலே எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போவதற்காக நன்றி அப்பா, நன்றி. ஆமென். அல்லேலூயா.